வணக்கம் இந்தியா. இந்தூர் தகவல். யூஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி 90 ரூபாயை டச் பண்ணிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபர்தர் வீக்னஸ்னால இந்தியா ருபி இறங்குறதுல இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மெயினாக இதில் 3 துறைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எதெல்லாம்னா ஐடி, ஃபார்மா மற்றும் மெட்டல். இந்த 3 தான் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐடி, மெட்டல், ஃபார்மா கம்பெனிஸ் வாங்குவதற்கு ஏற்ற தருணமா, இது ஒரு குட் ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மெயினாக இப்போ வரக்கூடிய நாட்களில் யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் பார்த்தோம்னா இந்த ப்ராக்ரஸ் ஜவுமுட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சாதான் ஒரு பெட்டராகவும் இருக்கக்கூடும். ஸோ அதனால இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல்னால எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ருப்பியினுடைய ஃப்ரெஷ் லோனால எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் லைக் ஐடி, ஃபார்மா மற்றும் மெட்டல் இது 3மே பெட்டரா இருக்கும். ஆனா இந்த கரன்சி டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு இமீடியட் மார்ஜின் குஷனே தவிர இது ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம அதை மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு அது ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸை கொடுக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர்ல 10ஆம் தேதி ஊர்ஜிதப்படுத்திருக்கிறது. ரேட் கட் கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்று. ஸோ அதனால இந்த ரேட் கட்னால நிறைய எஃப்ஐஐ மறுபடியும் இந்தியாவுக்கும் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால இந்த ஐடி, மெட்டல், ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் பெட்டரா பண்ணுதோ, பெட்டர் பெனிஃபிட்ஸ், ஸோ ஹை ரா மெட்டீரியல் காஸ்ட்ல இல்லாம எது பண்ணுதோ அதெல்லாம் நல்லா இருக்கும். மெட்டலை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க இன்புட் மெட்டல் வாங்குறாங்கல்ல, திருப்பி அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸும் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிடும். ஸோ நான் முதலே சொன்னது போல இந்த ரூபாயோட டிப்ரிசியேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் இன் நேச்சரே தவிர அது அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்ப்ளீட்டா மலிஞ்சு போச்சு அதே மாதிரி ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தாதானே தவிர அதர்வைஸ் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு பெட்டராக இருக்கக்கூடும். இதில் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் ஹையர் குவாலிட்டி ஐடி அண்ட் செலக்டிவ் ஃபார்மா ஸ்டாக்ஸ். அதில் இந்த ருப்பி டிப்ரிசியேஷனை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்த ருப்பி வீக்னஸ் இம்பாக்ட் பார்த்தோம்னா ஒரு ஹெவியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்கல்ல அந்த கம்பெனிஸ்ல தான் ஒரு பெட்டரா இருக்கும் இம்போர்ட் டெபிசியன்சி இல்லாததுக்கு. ஃபர்தர் டீடைல்ஸ் கான்டாக்ட். நன்றி, வணக்கம்.